நீ சின்ன பிள்ளை மண்ண வாரிய போட்டேன் நான் சின்ன பிள்ளை மண்ண வாரிய போட்டேன் பீலிடா தாண்டா இவ்வளவு நேரம் பொண்ணு வேஷம் வந்தது ராஜா வேஷம் வந்தது அப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தேன் இந்த நாட்டுல இத்தனை மணி இந்த எரமாட்டை எவன் அவரு பொத்த வடை கேக்குறாரு கூட இந்த ஊர் என்ன கிரகபேசம் நடந்தா குடும்ப கட்டி இருக்கிறாங்களா இந்த சபையில உற்று வைக்க பார்த்தால் என்ன அர்த்தம் வல்லது தெரிய வருகின்றதா பைப் போடுறங்க அரசர்கள் அனைவருக்கும் சந்திரன் வருகின்றார் என்றால் பெரிதான புவனத்தில் பெரிதான புவனத்தை ஒரு செண்டு போல் எண்ணி கரத்தில் வைத்தாட்டுவேன். நல்லா ஆட்டுவேன். தாய் மகமேறி விருதன்மை நிகழ்த்தால் தான் இல்லை. மகமேறுகிறேன். அஷ்ட பர்வதங்கள், அஷ்டத்துக்கு கடல்கள் அத்தனையும் என் நகத்தால் பிடித்து கிள்ளி எப்படி வருவேன் சராசந்தல் தாய் முத்து குடகவைய வெற்றி வீரமணி வீரகண்டா விருந்த பார்வை அகண்ட மார்பு இதையெல்லாம் பார்த்து 30 கோடி தேவர்கள் நாட்டரசிகள் கிண்ணறர் கம்புடர் அஷ்டவித்தர்கள் நமனாட்சித்தர்கள் தாய் இந்த முதலாக
சராசந்தன் வருகின்றேன் என்றால் அஞ்சு கெஞ்சி கைகட்டி வாய்வெடுத்து ஏந்து ஓடுறாய் புரிஞ்சு கடிச்சிருவாரு ஏந்து ஓடுறாய் இதெல்லாம் அடிச்சு வாங்க மாட்டானா ஐய் உன் கூட்டாமா ஆமாங்க அவன் அடிச்சே கேட்கறி அவனுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட் இல்ல மாலம் பழம் உனக்கு என்ன கோட்டை வாங்கி கொடுத்தானா ஐய் அவத்தி அவர் எங்க குத்துறாருன்னா தூக்கி போட்டு நக்கடும் நக்கி ஏய் என் நாடு இருக்கின்றது ஆமா என் நாட்டுக்கு முதல் பெயர் மகத தேசம் எப்பா யார் அரை வருஷம் இன்னும் வச்சிருக்கேன் நாளைக்கு இருப்பாரு இருக்க மாட்டாரா அதான் நாளைக்கு இங்க கூத்தாட்டு மகத தேசத்தை ஆண்ட மரகத மன்னன் கற்பனை பொற்படி எத்தனை தாய் இரண்டு சாய் ஒரு மாமாங்கம் 12 ஆண்டு 12 வருடம் பிள்ளை என்பதே கிடையாது கிடையாது பிள்ளை இல்லாமல் இருந்து என் தந்தையாருக்கு மரகத மன்னன் வனத்தின் ரீதியாக வேட்டையாடச் சென்றார் அவர் வேட்டையாட போகக்கூடிய சமயத்தில் சமயம் மிகப்பெரும் மாவிருட்சம் அந்த மாவிருட்சத்திலே பூ கிடையாது பிஞ்சு கிடையாது ஒரே கனி ஏக கனி அதன் மீது அமர்ந்து தவம் செய்தவர் சண்ட கௌசிக மகரிஷி தவத்தை புரிந்தார் மரகத மன்னன் அவரை கண்டார் சுவாமி நாதா எனக்கு பிள்ளைகளை தீர்ப்பதற்கு பிள்ளை கிடையாது நான் இருந்தேன் ஆனால் எனக்கு குடமுடைப்பதற்கும் கொள்ளிடுவதற்கும் என் பேரை சொல்வதற்கும் எனக்கு பிற்பாடு என் நாட்டையும் மகனையும் போன்று அரசாட்சி பண்ணுவதற்கும் பிள்ளை இல்லையே என்று வருத்தம் தெரிவித்தார் பிள்ளை இல்லையே அப்படி சொன்ன பொழுது பார்த்தார் சண்ட கௌசிக மகரிஷி இந்த மாங்கனியை கொண்டு உன் மனைவிடத்தில் கொடுன்னு சொன்னார் கொடுத்து அது வச்சு என் தந்தை சென்றார் செல்லும் பொழுது கற்பிடி பிற்படி என்று தாயாரை பார்த்து இது உனக்குதான் இது எனக்குதான் சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் கனியை முழுவதாக இரண்டா பாகம் பிரிச்சு தர இந்த கனியினால வந்த குடும்பம் பல உண்டு கைலாயநாதனுடைய குடும்பம் வீணா போன இந்த மாங்கனியால அப்படி என்று அந்த கனியை இரண்டாக்கி என் 2 தாயிடம் கொடுத்தார் புஷித்தார் இருவரும் புஷித்து 10 மாதம் கழித்தது 10 மாதம் கழித்த உடனே ஒரு செவி ஒரு கரம் ஒரு கால் அங்கப்பழுதாக பிரதிபாதியாக பிறந்தேன் ஒரு கண்ணு ஒரு காது பாதி மூக்கு பாதி வாயு பாதி உடம்பு ஒரு கை ஒரு கால் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு அதே போல அப்ப நீர் மோட்டரு அதுவும் பார்த்தா அது மட்டும் ஊஷா இருக்கும் அப்புறம் எப்படி குடும்பம் பண்றது அங்கப்பழுதாக அங்கலட்சமாக பிறந்தேன் இதை கொண்டு சென்று மருத்துவர்கள் ராஜாங்க ரீதியாக குழந்தை பிறந்த உடனே தாய் பார்க்கப்படாது முதல்ல அரசர் தான் பார்க்கணும் கண்ணை கட்டிடுவாங்க கொஞ்சம் கடிச்சிருவாரு இப்ப கடிக்க மாட்டேன் 8 போய் வத்த போட்டு வச்சுக்குவான் ரொம்ப தேவடி ஆள் போட்டு அவன் ஓட்டு போய் எங்க வாங்கிறான் அவன் இதான் ஜெகன் நம்பி உன் வார்த்தையை நம்பி போறான்டா அவனும் அவன் உஷாரா இருக்கிறான் எதுக்கு யாருக்கு கேட்க கையில மாட்டி வந்துடுறேன் அப்படி தந்தை பார்த்தார் ஏது ஆச்சரியம் அங்கலட்சணம் அங்கப்பழுதா பிறந்து விட்டது இந்த குழந்தை பிறந்து தெரிந்தால் மக்கள் எல்லாம் இழிவா பேசுவார் இந்த மண்ணை என்ன பாவம் பண்ணானோ இவன் என்ன பாவத்தை புரிந்தானோ இவன் பண்ண பாவம் என் பிள்ளை வந்து திட்டுச்சு பாத்தியா அப்படி என்று புறம் பேசுவார் என்று குளக்கடையில தூக்கி வீசினார் புழக்கடையில வீசினார் இந்த மகத நாட்டு எல்லையிலே அமர்ந்திருக்கும்படியானது எல்லை தேவதை எல்லா ஊருக்கும் எல்லை தேவதை ஒண்ணு உண்டு இல்லையா அப்படி எல்லை தேவதையாக ரட்சிக்கும்படியானது சரதேவி அந்த சரதேவி அம்மனாகப்பட்டது ஜோதி 15 நாழிகை 15 நாழிகையிலே அம்மனாகப்பட்டது சைலண்ட் வீதி உலா வருவது அப்படி வந்து அதுக்கு என்ன கிடைக்குதோ மாடு ஆடு கோழி என்று பிணத்தை புடுங்கி தின்னக்கூடியவர் ரத்த வெறி கொண்டவள் பசியாற்றுவது அப்படி தேடி வரக்கூடிய சமயத்தில் அந்த அம்மனுக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்பொழுது நாட்டுக்குள்ள நகர் வளம் போந்தது நாட்டுக்கு அருகாமல் இருக்கும் பொழுது ரத்த வாடை உதரவாடை வீசியது ஊசிய உடனே அதன் பசியின் அகோரத்தினால் இந்த 2 ஒன்றா தூக்கி அப்படியே புசிக்கலாம் போது அந்த அம்மன் கதம் 2 எழுந்த உடனே இந்த
அந்த அங்கப்பழுதா இருந்தது பாதி பாதியா, ஒரு கண்ணு, அரை மூக்கு, அரை வாய், ஒரு காது, ஒரு கை, ஒரு கால், இது பாதி பாதியா இருந்தது இல்ல. அந்த சரதேவி கரம் பட்டு இரண்டும் ஒன்னா சேர்ந்து